வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு புதினா சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வெரைட்டி ரைஸ், கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமானது ஒரு கட்டு புதினா வேணும், ஒரு 1/4 கட்டு கொத்தமல்லி, ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த டிஷ்க்கு காரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை மிளகாய் 2 மட்டும்தான் வரப்போகுது, அதனால் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இந்த டிஷ்ஷோட ஒரு டேஸ்ட் கொடுக்குறதுக்கு 2 பொட்டேட்டோவை கியூபாக வெட்டி இதோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டில் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்பு பாஸ்மதி அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்பேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு தலைன்னு. இப்போ இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்படி கொதிக்க ஆரம்பிச்சோன்னா அரிசி போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணால் நல்லா சூப்பராக பொலன்னு புதினா சாதம் ரெடி ஆயிரும். இப்போ இந்த சாதத்துக்கு சைட் டிஷ் செய்ய போகிறேன். அதுக்கு முட்டை தொக்கு, அதுக்கு ஒரு வானொலி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக வெட்டி இது மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்ட பிறகு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக கோடு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ இதில் மசாலா, உப்பு, காரம்லாம் ஏறும். முட்டை சேர்த்த பிறகு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணால் இந்த மிளகாத்தூள் வாசனையும் போயிடும், முட்டைக்குள்ளே உப்பு காரமும் ஏறி தொக்கு ரெடியாக இருக்கும். புதினா சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும்.